நான் வாங்கினேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை நான் நம்ம வீடியோவில் போடுவேன். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அந்தமாரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. 11 பீசஸ் ஓல்ஸா செட்டு. ஆல்ரெடி ஒரு 6 பீசஸ் வாங்கியிருந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. இது 11 பீசஸ், இதுவுமே ஓகே தான். அந்த ப்ரைஸ், ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகே தான், ஒஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு யூசேஜ் இருக்குது அப்படின்றது பார்த்தினா அந்த 6 பீசஸுமே ஓகே, இந்த 11 பீசஸுமே ஓகே. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அது 200க்குள்ளே வரும், இது 400 அந்த மாதிரி வரும். ஸோ இதில் இந்த 11 பீசஸில் என்ன வருதுன்னா, அந்த ஹோலுக்காகவே ஒரு 8 பீசஸ் கொடுத்துருவாங்க. 19, 22, 28, 32, 38, 44, 51, 64 mm. 2 பீசஸ் அந்த போல்டு வந்துடும், ஒன்று வந்து அலாங்கி வந்துடும். முன்னையே சொல்லியிருக்கிறேன், இந்த ஹோல்ஸ் செட்டு நான் வாங்கினது பார்த்திங்கன்னா கேமரா பாக்ஸில் ஹோல்ஸ் போடுறதுக்காக மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ட்ரில் பிட்டு வச்சு, வுட்டு ட்ரில் பிட்டு, இந்த ட்ரில் பிட்டு வச்சு ஒரு 3-4 ஹோல்ஸ் போடுவோம். கட்டரை வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு டைம் எடுக்கும் அந்த ஒரு பாக்ஸ் போடுறதுக்கே. ஒரு 4 பாக்ஸ் போடுறோம் அப்படின்னாலே இதனாலே எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த ஹோல்ஸா செட்டு வாங்கினதுனால என்னென்னா, இதை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம், ஒரு பாக்ஸுக்கு எனக்கு 1 நிமிஷம் தான். 4 பாக்ஸை நான் 4 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த 6 பீஸஸுக்கும் இந்த 11 பீஸஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் போல்டு 2 வரும், அதுமாதிரி பீசஸும் 8 பீசஸ் வருது. ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் சரி இதுக்கும் சரின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஹோல்ஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா இந்த 11 பீசஸே வாங்கிக்கிங்க. இதில் உங்களுக்கு சைஸஸ் அதிகமாக கிடைக்கும், சின்ன சைஸஸும் சரி பெரிய சைஸஸும் சரி. இல்லை அந்த அந்த உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க, அதுவும் அந்த பெரிய சைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த 6 பீசஸே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது அதேமாதிரி இதில் பாக்ஸ் வரும், அதில் உங்களுக்கு பாக்ஸ் வராது. அந்த 6 பீசஸே உங்களுக்கு பாக்ஸ் வராது, இதில் பாக்ஸே கொடுத்துட்றாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் தான். பாக்ஸ் ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு அப்படிலாம் இல்லை, மீடியமாக இருக்குது. ஓகேங்களா? மீடியமான குவாலிட்டியில் மீடியமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டுலாம் இல்லை. ஸோ நம்ம உள்ளே இருக்கிற மெட்டீரியல்லாம் வந்துடும். மொத்தம் 8 பீசஸ் இதில். ஓகேங்களா? 8 பீசஸ் வரும். இந்த போல்டையும் 2 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சின்ன ஸோ பெரிய அந்த பிட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரிய போல்டு யூஸ் பண்ணுவீங்க. சின்ன ஹோல் யூஸ் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா இந்த சின்ன போல்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இது 2 கொடுத்துருக்குறாங்க. நானுமே சரி இது எல்லாம் செட் ஆகிடும் போல இருக்குன்னு பார்த்தா, இந்த சின்னதில் நீங்கள் மொத்தமே ஒரு 3 பிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். பெருசில் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 5 யூஸ் பண்ணலாம். அதை நான் போட்டும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி என்னன்னு சொல்லிட்டு. இது பிளாஸ்டிக்கில் ஓகே. ஓகேங்களா? பிளாஸ்டிக்கில் ஓகே. அப்புறம் வுட்டுலேயும் ஓகே. ஏன்னா இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க வுட்டில். மெட்டலில் பார்த்திங்கன்னா தின் மெட்டலில் ரொம்ப மெலிசான மெட்டலில் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள் இருக்கிறதுலேயே சின்ன பீஸ் இது தான். ஓகேங்களா? அதுக்கடுத்த பீஸு. ஸோ இந்த 3 பீசஸ், இந்த 3 பீசஸ் இருந்தாலே எனக்கு போதும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் 4 பீஸ் தான் எனக்கு யூஸ் ஆகும். ஒன்று நான் ஒயருக்காக ஹோல்ஸ் போடலாம். ஓகேங்களா? கேபிள் பாக்ஸ் உள்ள தட்டுறதுக்காக ஹோல்ஸ் போடுவோம், அதுக்காகவும் சரி. அதுக்கப்புறம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹோல்ஸும் சரி. மற்றதெல்லாம் எனக்கு யூஸ் இல்லை. மற்றவங்களுக்கு இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு இல்லை ப்ளம்பர் அவங்க ஒர்க்குக்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெரிய போல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெருசாக இருக்கிற எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய ட்ரில் பிட்டே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருக்கும். அந்த 4-5 பிட்டு போட்டுக்கலாம். இந்த சின்ன பிட்டு உங்களால் போட முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த சின்ன போல்டு கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த சின்னது வந்து இதில் உங்களுக்கு போகாது. அதுக்கு தான் இந்த சின்ன போல்டு. ஸோ அந்த சின்ன போல்டில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு 3-4 பீசஸ் இருக்கும். அந்த 3-4 பீசஸ் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்து தான். இது 400 500க்குள்ளேயே தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆனதுனால. ஒரு சில வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறாங்களா, அதனாலேயும் அந்த ப்ரைஸு இதெல்லாம் மறந்துடுது. பட் ஓகே, அந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான். அது வந்து 200 ரேஞ்சில் வாங்கினோம், அந்த ப்ரைஸுக்கு அது ஓகே. இது வந்து 400 இல்லை 500க்குள்ளேயே தான் வாங்கினோம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்து தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சின்ன போல்டில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது எதுவும் ரொம்ப லூஸ் ஆகிறது அந்தமாரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் கரெக்டாக போட்டு அதுமாதிரி சக்கியில் தான் நீங்கள் ட்ரில்லிங் மிஷினில் பார்த்திங்கன்னா சக்கி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் போடுற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. புஷ் அண்ட் ப்ரெஸ் வரும்ல, அந்த ட்ரில்லிங் மிஷினில் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. எந்த மிஷினாக இருந்தாலும் சக்கி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம மிஷினில் பேட்ரி மிஷின்லேயும் நான் போட்டு செக் பண்ணிட்டேன், ஒயர்டு மிஷின்லேயும் போட்டு செக் பண்ணிட்டேன். பக்காவாகவே இருக்குது, அந்த ஹோல்ஸுக்கு பக்காவாகவே இருக்குது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனலாக வாங்கினது இந்த கேமரா பாக்ஸுக்காக மட்டும்தான். ஏன்னா
இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்லாம் இது அதிகமாக யூஸ் ஆகலாம், இல்லை வுட்டு ஒர்க்கில் அதிகமாக யூஸ் ஆகலாம். நான் பர்சனலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கினது இந்த கேமரா பாக்ஸுக்காக அந்த ஹோல்ஸ் போடணும், அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக தான் இது வாங்கினேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அந்த 200 ரேஞ்சில் வாங்கின அந்த ஹோல்ஸா செட்டும் சரி, இல்லை இந்த 11 பீசஸ் ஹோல்ஸா செட்டும் சரி, இது ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் தேவைப்படும் அப்படின்னு பட்சத்தில் வாங்கிங்க. நான் வேணால் அந்த ப்ராடக்டை டேக் பண்ணி விடுறேன், இந்த வீடியோக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல டேக் பண்ணி விடுறேன். பெஸ்ட்டு தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பெஸ்ட்டாக ஒஸ்ட்டா, இல்லை இதை விட எதனா பெஸ்ட்டாக இருந்தாலும் கீழே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்கும் சரி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு எனக்குமே இப்படி ஒரு பிட்டு இருக்குன்றதே தெரியாது. வாங்கினதுக்கப்புறம் தான் சரி, கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியுது. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.